டெல்லியில் போராட்டம் பண்ணிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த போராட்டத்துக்காக அமெரிக்கால இருந்து டெல்லிக்கு வந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவர் மேனா எதற்காக இந்த போராட்டம், என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியால, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போராட்டம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 6, 2026, அதாவது இன்னைக்கு தான் இந்த போராட்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. சரியா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க, அதாவது எல்லாமே தெரியும், இந்த கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்லுவோம்ல, அந்த கட்சி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த போராட்டம் நடக்க கூடாதுக்காக ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா மனு தாக்கல் பண்ணாங்க. யார் இந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த போராட்டத்தை நீங்க தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அடுத்த கட்டமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற நீதிபதிகள் சௌரவ் பானர்ஜி, அமித் சர்மா இந்த மனுவை அவசர காலமாக விசாரணை பண்றதுக்காக அவங்க தடை விதிச்சாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போராட்டம் பண்ணிட்டு போட்டு நாங்க இதுக்கு தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதனால இந்த போராட்டம் இன்னைக்கு தொடரப்பட்டுச்சு. சரியா? இந்த போராட்டம் முக்கிய நோக்கம் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா நீட் தேர்வு நிறைய மாணவ மாணவிகள் எழுதுனாங்க. அதில் ரொம்ப குளறுபடி ஏற்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. ஒரு சில இடங்களில் இங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கி அதை பார்த்து தான் படித்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாட்டு நீட் எக்ஸாமை ரத்து பண்ணிடுவோம், ரீ எக்ஸாம் ஆயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வர கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் நிறைய மாணவ மாணவிகள் இதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. சரியா? மெயினாட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவ மாணவிகள் நீட் எக்ஸாமுக்காக நைட்டும் பகலுமா இருந்து படிச்சிருப்பாங்க. இன்னொன்று ஒரு சில இடங்களில் படித்த கொஸ்டின்ஸ் அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்திருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும், அவங்க அதை எழுதியிருப்பாங்க. திடீர்னு இந்த நீட் எக்ஸாமை ரீ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்பவே எல்லா மாணவ மாணவிகளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதனால நிறைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க. இதுவும் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காகவும் இந்த நீட் தேர்வு முறைகேடு நடந்துச்சுல, அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவர் எண்ணத்துக்காக தான் இந்த போராட்டத்தோட எண்ணமே. அதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த போராட்டம் இன்னைக்கு காலையில 9ல இருந்து 10 மணிக்கு தொடங்கப்பட்டுச்சு. எங்க வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஜந்தர் மந்தர். யார் தொடங்க வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த கட்சியோட தலைவர், அதாவது இந்த இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்கல்ல, இந்த தலைவர் இன்னைக்கு தான் அமெரிக்கால இருந்து டெல்லியில இறங்குனாங்க. டைரக்டா ஸ்பாட்டுக்கு போறாங்க, இந்த போராட்ட தளத்துக்கு. அங்க தான் இந்த போராட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இந்த போராட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில தொடங்கிச்சு எப்பவும் போல. எந்த ஒரு கை கலப்பும் நடக்காம இருக்க அளவுக்கு போலீஸ் பாதுகாப்புகள் இருந்துச்சு. இந்த இயக்கத்தை தொடங்கின அபிஷேக் திப்கே அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க போராட்டக்காரங்கள்ட்ட இந்த சட்டப்பூர்வமா இந்த போராட்டத்தை எந்த ஒரு கை கலப்பும் இல்லாம நம்ம அமைதியான முறையில போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில நிறைய பேர் இந்த போராட்டத்துக்கு உட்பட்டு அமைதியான முறையில போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பாம்பூச்சி வேடத்துல தானே இந்த கட்சி, அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி வேடத்துல துணிகள், மாஸ்க்கு, அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் வச்சு தான் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. போலீஸ் பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 4 to 5 மணி வரை நடந்துச்சு. சரியா? ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆனால் ஒன்னே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் ஒரு 6 பேரை மட்டும் கைது பண்ணாங்க. என்ன நோக்கத்தோட கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கண்டிப்பாக ஒரு போராட்டனாலே எதிர் டீமுக்கும் இந்த டீமுக்கும் சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் போலீஸ் அதிகாரிகளுக்கு பார்த்தாலே தெரியும்ல. அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாது. 6 பேரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைது பண்ணி வச்சிருந்தாங்க போலீஸ் அதிகாரிகள். மற்றபடி இந்த போராட்டம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. சரி, ஓகேங்க. இனி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணலாம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி
இந்த இயக்கம் எப்போ தொடங்கிச்சு, எப்படி எதனால தொடங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் தோணலாம். பட் வந்து சில ஆட்களுக்கு இந்த கரப்பான்பூச்சி கட்சி வந்து எப்படி தொடங்கிச்சுன்னு தெரியும். ஆனா சில ஆட்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 15, 2026 அன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் சில வேலையில்லா இளைஞர்களை சமூக ஊடக ஆர்வலர்கள், அதாவது RTI அலுவலர்களை பற்றி பேசும்போது அவங்க கரப்பாம்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு ரொம்பவே இணையத்துல வைரலாக ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்க்கும்போது நிறைய மீம்ஸுகள் இந்த மாதிரி பேசிட்டாங்க ஒரு நீதிபதி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதாயிடுச்சு. அப்போ அமெரிக்கால இருந்த ஒரு பையன், ஆனா டெல்லியை சேர்ந்தவன் தான். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் திப்கே. இதை பார்த்து ரொம்பவே கோபம் அடைஞ்சு, எப்படி இளைஞர்களை பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி தானே சொன்னாங்க, அப்போ கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும். கண்டிப்பா இந்த கரப்பாம்பூச்சியோட இயக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இவங்கெல்லாம் ஓட விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணத்துல தான் இந்த இயக்கமே தொடங்கப்பட்டுச்சு. அவங்க வந்து இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வந்து ட்விட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இணையம் மூலமா அந்த கரப்பாம்பூச்சி இயக்கம் அப்படிங்கிற மாதிரி தொடங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தொடங்கினாங்க. இந்த இயக்கம் தொடங்கி கொஞ்ச நேரத்திலே நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, சப்போர்ட் பண்ணினாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ட்விட்டர் பகுதி, எக்ஸ் தளத்தை வந்து முடக்குனாங்க. இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் பல கட்சியினர்கள் வந்து முக்கியமா பிஜேபி அவங்களெல்லாம் சொல்லலாம். அவங்க எல்லாருமே இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இயக்கத்தை வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. குறிப்பா வந்து பிஜேபியில இருந்து அரசு ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீதிபதியை அவமதிப்பது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மீம்ஸ் மூலமா ஃபைட்டிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு. சரியா? இதுவும் போக இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பார்ல யாரு, அபிஜித் திப்கே, அவருடைய குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் கூட விடப்பட்டுச்சு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் திப்கே அவங்களோட வீட்டில் உள்ள ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து வேற இடத்துக்கு போங்க, இந்த மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி வேற இடத்துல போய் கொஞ்ச நாளா வந்து தலைமறைவா இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம சில மத்திய அமைச்சர்கள், பாகிஸ்தான் இவங்க தொடர்புடையவங்க, பாகிஸ்தான்ல உள்ளவங்க சொல்றதா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிண்டல்கள் இங்க இயக்கத்தை வந்து குற்றம் சாட்டினாங்க. இப்படிங்கிற மாதிரி பல எதிர்ப்புகள் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்துச்சு. சரியா? அதையும் தாண்டி நீங்க பண்ணதை பண்ணுங்க, நாங்க இந்த இயக்கத்துல இருக்கோம், நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க அதன்படி எல்லாமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்கத்தை இவங்க விட்டு கொடுக்கல. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நாங்க தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சில கொள்கைகள், ஆர்டர்கள்லாம் நம்ம வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த இயக்கம் தொடங்கி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கைகள் வந்து இருக்கும்ல, அந்த கொள்கைகளை வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம வந்து போன வீடியோலும் பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி கொள்கையை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வீடியோல போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லியிருந்தாங்க இந்த இயக்கம். அதாவது இன்னொரு கேள்வி உங்களுக்கு தோணலாம், அமெரிக்கால இருக்காரு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்கத்தை தொடங்கின அபிஜித் திப்கே, எப்படி இந்த போராட்டத்தை ரெடி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அது என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கத்தை தொடங்கி கொஞ்ச நாளில் ஒரு சில இந்த இயக்கத்திலோட தலைவர் அவங்க தான், இருந்தாலும் அடுத்தது செயலாளர், பொருளாளர், அப்புறம் வந்து முக்கிய நிர்வாகிகளை வந்து இயக்குவாங்களா, அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில நிர்வாகிகளை வந்து அவங்க இயக்கியிருக்காங்க ஆன்லைன் மூலமா. அவங்கள வச்சு தான் இந்த போராட்டத்துக்கு எல்லாமே மூவ் பண்ணினாங்க. மூவ் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துக்காக தான் அமெரிக்கால இருந்து இந்த அபிஜித் திப்கே வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது இவங்களுடைய முதல் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பெரிய போராட்டம். குறிப்பா அந்த நீட் எக்ஸாமுக்காக அவங்க வந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஏன்னா வாஸ்தவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். நீட் எக்ஸாம்னால நிறைய பேர் கேன்சல் ஆனதுனால நிறைய மாணவ மாணவிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, மனதளவுல துன்புறுத்தப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். குறிப்பா காரணம் என்னன்னா நிறைய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தாலும், ஒரு சில இடங்கள்ல நிறைய மாணவ
மாணவிகள் வந்து இது தெரியாது, அவங்க சொந்தமா படிச்சு முன்னேறி தான் இந்த எக்ஸாமை எழுதியிருப்பாங்க. ஈஸியான கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம். அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம நல்லா எக்ஸாம் எழுதணும், நல்லா பாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம். ஆனா மொத்தமா அவங்களுக்கு மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கும்போது அவங்க முதல்ல இருந்தே படிக்கணும். நைட்டும் பகலுமா இருந்து படிக்கணும். படிச்சா மட்டும் தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். கொஸ்டின் எப்படி வரும் என்ன அப்படிங்கிற மாதிரி பயத்திலே தான் இருக்கணும். இனி எக்ஸாம் அறிவிப்பாங்க, அறிவிச்சு அந்த எக்ஸாம் எழுதணும். அது எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அதுக்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த இயக்கம் இன்னைக்கு இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. இந்த போராட்டம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. கண்டிப்பா இதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த இயக்கத்துக்காக நிறைய மாணவர்களும் சப்போர்ட் பண்றாங்க. சரி, இந்த அபிஜித் திப்கே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு பார்க்கும்போது 30 வயசு. இவர் எப்போ பிறந்தாரு? 29 செப்டம்பர் 1995ல அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில் வந்து பிறந்தாரு. இவருடைய கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை பத்திரிகை துறை புனேல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முதுகலை பொது உறவுகளுக்காக என்ன பண்ணாரு, பாஸ்டன் பல்கலைக்கழகத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்கே தான் எல்லாமே படிக்கிறதுக்காக படிக்க போன இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. சம்பவத்தினால தான் என்ன பண்ணுறாரு, கோபத்தில் தான் இந்த ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. இந்த இயக்கம் அவருக்கு கை கொடுத்துச்சு. கண்டிப்பாக இந்த இயக்கம் மூலமாக நிறைய விஷயங்கள் தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த இயக்கத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற இளைஞர்கள் மாணவர்கள் யாராக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? இன்றைக்கி இவங்க இந்த போராட்டம் பண்ணியிருக்காங்களா, இந்த போராட்டத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை தைரியமாக கமெண்டில் சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.